இது நம்ம ஃபேமிலி. நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் முதல்கட்டமாக தேர்தல் நிறைவடைந்ததும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் கட்டமாக தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. நூற்றி 2 தொகுதிகளில் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற பிற மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். அண்டைய மாநிலமான கேரளா உட்பட 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளில் ஏப்ரல் 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. கேரளாவில் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்றது. திருவனந்தபுரம் கோட்டயத்தில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ வாயிலாக வாக்கு சேகரித்தார். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் முற்றுகை பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிரதமர் மோடி. தாமோக் பகுதியில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி பாகிஸ்தானையும் காங்கிரஸ் கட்சியையும் காட்டமாக விமர்சனம் செய்தார். உலகின் பல நாடுகளில் நிலைமை மோசமாகிவிட்டது, திவாலாகிவிட்டன என்ற பிரதமர் மோடி பயங்கரவாத சப்ளையரான அண்டை நாடு இப்போது மாவு சப்ளைக்காக திண்டாடி வருகிறது என பாகிஸ்தானை குறிவைத்து தாக்கினர். ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து அதிக ஆயுதங்களை வாங்கிய இந்தியா இப்போது மற்ற நாடுகளுக்கு உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது என பெருமிதம் கொண்டார் பிரதமர் மோடி. பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை வழங்குவதை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசினார். மகாராஷ்டிரா மாநிலம் வர்தாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் சிந்தனைகள் தேசத்திற்கு விரோதமாக உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு எதிரானது எனவும் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் பிரச்சாரம் செய்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராணுவத்தில் அக்னி வீரர்கள் திட்டம் ரத்து செய்யப்படும் என்றார். தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ வாயிலாக வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் இடதுசாரிகள் கணிசமாக செல்வாக்கு செலுத்தும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் செய்தார். அப்போது பாஜகவோடு இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் இடதுசாரிகளையும் விளாசினார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி மாநிலத்தில் வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிப்பது என்பது பாஜகவை மேலும் பலப்படுத்தும் என்றார். டெல்லியில்தான் இந்தியா கூட்டணி என்ற மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு 1 ஓட்டு போட்டால் பாஜகவுக்கு 2 ஓட்டு போட்டதற்கு சமம் என விமர்சனம் செய்தார். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.